இது வந்துட்டு ஒரு மினியேச்சர் சரிங்களா. இது ஒரு பில்டிங் குவைட்டோட. ஒரு தண்ணிக்குள்ளே நிற்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். இது எப்படி செஞ்சுருக்காங்க பாருங்க. கையிலேருந்து சுண்டி விட்டது இப்படி வந்துருக்கு. அடுத்த வீடியோவில் அதுதான் வரும். இந்த கேட்ஸ் தான் அது. போனோம் அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு கேட் அதோட குவைட் கேட் 4 வந்துட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு நிறைய இடம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அங்கிட்ட ஒரு இடம் இருக்குது. ஃபேஸ் 2 ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஃபேஸ் 1க்கு போயிடலாம். ஸோ ஃபேஸ் 1க்கு போகிறதுக்கு ஏதாவது டனல் இருக்குது. டனலை யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் 1க்கு போயிடலாம். பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சைட்டில் வந்துட்டு ஒரு இது ஒன்று வச்சுருக்காங்க. இல்லை சீரியஸாக வந்துட்டு நல்லா இருக்குங்க, நல்லா செஞ்சுருக்காங்க. நம்ம அங்கிட்ட வந்துட்டு போகலான்னு பார்த்தா அதில் வந்து 2 நிற்கிது டிக்டாக் பண்ணிட்டு. ஸோ நம்ம அந்த பக்கம் போகல. நமக்கும் இந்த டிக்டாக்கர்ஸுக்கு செட் ஆகும். ஏன்னா நீங்கள் டிக்டாக்கில் வீடியோ போடுறதானே அப்படின்னா நாங்கள் அந்த பாட்டு போட்டு இது பண்ணுறதெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. அதில் மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்றதால டிக்டாக்கில் அந்த பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறது, ஃபோட்டோஸுக்கு பாட்டு போடுறது அதெல்லாம் நிப்பாட்டேன். ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை காட்டுறதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு செலவழிப்போம் அப்படின்றதுக்கான இப்படி ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அதே மாதிரி நல்லா போய்கிட்டுருக்கு. பரவாயில்ல, மக்களுக்கு வித்தியாசமான இடத்தெல்லாம் காட்டிருக்கேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு சந்தோஷம் இருக்குது. ஓகே, ஃபேஸ் 2க்கு ஃபேஸ் 1க்கு போகிறதுக்கான டனல் வந்துட்டு எங்கேனே தான் இருக்குது. நம்ம அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். பார்த்துட்டு இன்றைக்கி ஒரு இடம் ஒன்று வச்சுருக்காங்க, அதையும் அப்படி சுற்றி பார்த்துட்டு நம்ம போவோம். சரிங்களா. நான் நினைக்கிறேன் கெஃபேன்னு சொல்லி, அதாவது கேஸ் சீரியஸாக இதை நீங்கள் பார்க்கணும். வரேன், அதுக்கு எப்படி போகிறன்ற ரூட்டை தேடிட்டுருக்கேன். மேபி அந்த பக்கத்தாலே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். இது அப்படியே கீழே கூட்டு போகுது. மேபி ஓகே, இது வந்துட்டு ஃபேஸ் 3க்கான ஃபேஸ் 1க்கான டனல். நம்ம அங்கே போகலை, இந்த பக்கத்தால் போகணும். ஓகே, அது ஃபேஸ் 1க்கான டனலை கண்டுபிடிச்சிட்டேன். பட் நம்ம வந்துட்டு அந்த உலகம் இடத்த காட்டணும் அப்படின்றத போய்கிட்ருக்கேன். சீரியஸாக நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க, ஓ மை காட் அப்படின்ற அளவுக்கு அந்த இடம் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு ப்ரோ என்ன ப்ரோ இது அப்படின்ட்டுவீங்க. சாஹிட் பார்க்க வந்தால் அவங்களுக்கு இந்த இடம் தெரியுமா அப்படின்றது வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். மேபி தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரியாமல் இருக்கும். நீங்கள் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா சீரியஸாக ப்ரோ இப்படியெல்லாம் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும். ஓவர் ஹைப் கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. சீரியஸாக செம்மையாக செஞ்சு வச்சுருக்கானுங்க. அந்த இடத்த நீங்கள் பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். சரியா, நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். வேற லெவல். அதுக்கு எப்படி போகிறது? எடையா சுற்றிட்டே இருக்கேன், என்ட்ரன்ஸை காணும். அதுக்கு விட்டுட்டே தலை வேறு எங்கிட்ட என்ட்ரன்ஸ் இருக்குது. இதுதான் அதுக்கான டனல். சரிங்களா, அந்த பக்கம் நல்லா இருக்குது, அதையும் காட்டுறேன் நான் உங்களுக்கு. அந்த டனலுக்குள்ள போகிறப்ப காட்டுறேன். இல்லை சீரியஸாக நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஓவர் ஹைப்பில் இருக்கேன். சரிங்களா, ஃபஸ்ட் டைம் குவைட் கிராண்ட் மாஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நான் பார்த்த ஒரு ஓவர் ஹைப் ஏரியா குவைட்டில் அப்படின்னா இந்த இடத்த நான் சொல்லுவேன். வேறு லெவலில் செஞ்சுருக்கானுங்க. சீரியஸாக வந்துட்டு மிகப்பெரிய முயற்சி சுற்றுலாத்துறைக்கு. டூரிசம் இந்த மாதிரி மட்டும் குவைட் வந்து டெவலப் பண்ணிச்சு அப்படின்னா வேறு லெவலில் வரும். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா சம்மரில் இதெல்லாம் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறனாக்கா வேறு லெவல் காஸ்ட் ஆகும். எப்படி வந்துட்டு இவங்க சமாளிக்கிறாங்க அப்படின்றது எனக்கு என்ன தெரில. மேபி ஏதாவது செஞ்சுருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இதை கண்டுபிடிச்சிட்டேன். எஸ், என்ன சொன்னேன் அப்படின்னா இதைத்தான் பார்க்க போகிறீங்க. என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, கேஸ் ரெடியா? 3, 2, 1 பாருங்க. அதாவது குவைட்டை அப்படியே செஞ்சு வச்சுருக்காங்க மினியேச்சரா. சரிண்ணா, வேறு லெவலில் செஞ்சுருக்காங்களா பாருங்கள். இது என்ன இடம்னு தெரில, பட் இது கிராண்ட் மாஸ்க்கு. சரிண்ணா, அது என்ன இடம்னு தெரில.
எப்படி மினியேச்சரில் குவைட் சிட்டியை செஞ்சு வச்சுருக்காங்க. இது மட்டும்தானா அப்படின்னா இதை விட பிரம்மாண்டமாக ஒரு அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் இதை பாருங்கள், வேறு லெவலில் செஞ்சுருக்காங்க. நான் நினைக்கிறேன் நைட்டில் லைட் பற்றும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, இது என்ன இடம்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது என்ன பில்டிங்கு எனக்கு தெரில. இது வந்துட்டு நான் இன்றைக்கி வீடியோவில் காட்டிருப்பேன், அல் ஜாபர் கல்ச்சரல் சென்டர்னு சொல்லிட்டு. அது இன்றைக்கி வீடியோவில் அதை பற்றி வீடியோன்னு சொல்லிட்டு தெரில. சரிங்களா, ஓ சீரியஸாக உங்களுக்கு விளங்குதான். இது வந்துட்டு ஒரு மினியேச்சர். சரிங்களா, இது ஒரு பில்டிங் குவைட்டோட. அது அந்த டவர், சயின்ஸ் டவர். சரிங்களா, இது வந்துட்டு இது குவைட் டவர். விளங்குதா? செம்மையாக செஞ்சு வச்சுருக்காங்க. இதுதாங்க என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. நம்ம என்ட்ரன்ஸில் இதை பார்க்காமலுக்கு வேறு இடமெல்லாம் போயிருக்கும். இது வந்துட்டு பப்ளிக் லைப்ரரி, அது தெரியும். இது என்ன டவர்னு தரல. இது வாட்டர் டவரு. இப்படி ஃபுல் குவைட் சிட்டியையும் செஞ்சு வச்சுருக்காங்க. மெயினான பில்டிங்ஸை இதில் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. சரிங்களா, இது மட்டுமா அப்படின்னா இல்லை, இன்னொரு விஷயம் இருக்குது, அதையும் காட்டுறேன். அதுவும் இன்னும் நல்லா இருக்குது. இந்த சீரியஸாக ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி. உண்மையிலே இதை வந்துட்டு பாராட்டி ஆகணும். இது உண்மையிலே இப்படி ஒரு தரமான சம்பவத்தை குவைட் செய்யும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கத்தானே வேணும். ஏன் நான் செஞ்சுருக்க விதம் அப்படியே பாருங்க. ஹே, இந்த இருக்கு பாருங்க, இந்த டவர் தான் அந்த டவர். அப்படி தான் நினைக்கிறேன். அப்படி தான் இருக்குது. ஆமாம், இந்த டவர் தான் அந்த டவர். நினைச்சா ஐவா, இல்லை இந்த டவர் தான் இந்த டவர். ஏதோ ஒரு டவருங்க எனக்கு. ஆனால் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் பேர் வைக்கணும். பேர் வைக்காமல் இப்படி வச்சாக்கா டவுட்டு தான் மக்களுக்கு. சரி, நான் இதில் போர்டு போட்டிருக்கு, மினியேச்சர் ஆஃப் நியூ குவைட்னு சொல்லிட்டு இதில் வச்சுருக்காங்க. சரியா, இது வந்துட்டு புது குவைட்டு. அப்படியே நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா அடுத்த இடத்த பார்ப்பீங்க. எங்கேயா காட்டுறேன்? நீ இவ்வளோ நேரம் முன்னால் காட்டுறேன்னு வந்தேன். இங்கே பாரு, இதை நீங்கள் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தண்ணிக்குள்ளே நிற்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். இதை பாருங்கள், அடுத்தது இது எப்படி செஞ்சுருக்காங்க பாருங்க. கையில் சுண்டி விட்டது இப்படி வந்துருக்கு. இதை வந்துட்டு இப்படி பார்ப்போம். நல்லா இருக்கு. ஓகே, இப்போ அப்படியே வேற எங்கே போகணும்? அதை பார்த்துட்டோம், இதை பார்த்துட்டோம். மினியேச்சர் ஓல்டு குவைட்டோட மினியேச்சர் பார்க்கலையா? பார்க்க போகிறீங்க. அதாவது இதுதான் ஓல்டு மினியேச்சர் ஆஃப் ஓல்டு குவைட். சரிங்களா, பக்காவா அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா நீங்கள் எங்கடா பழைய ஓல்டு குவைட்டு மினியேச்சரு அது இதுன்னா ஒன்றத்தையும் காணோன்னா இது பெருசாக இருக்குது. சரிங்களா, இது வந்துட்டு பெரிய பில்டிங்காக இருக்கா? என்னடா மினியேச்சர்ண்டே இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு கேட்பீங்க.
நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் இனிமே தான் நடக்க போகுது. சரிண்ணா, இதுதான் பழைய குவைட்டோட ரூஃப் வந்துட்டு இப்படி தான் செய்வாங்க. சரிண்ணா, ஓவர் சஸ்பென்ஸாக கொடுக்குறானே, அப்படி என்னத்தை வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. இதுதான் ரெட் பேலஸ்ன்னு நினைக்கிறேன். ரெட் பேலஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இதில் தான் இருக்குது, டிசைனில் தான் இருக்குது. சரியா, எங்கடா 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 ஒன்றதையும் காணோம் அப்படின்னு கேட்குற உங்களுக்கு அப்படியே நிலத்துக்கு கீழே பாருங்க, என்ன குவைட் ஓல்டு சிட்டி. அதாவது நான் உங்ககிட்டலாம் கேட்டை பற்றி பேசிப்பேன், அடுத்த வீடியோவில் அதுதான் வரும். இந்த கேட்ஸ் தான் அது, ஓல்டு சிட்டியோட கேட்ஸ். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, இப்படி தான் கேட் இருந்துச்சு ஃபஸ்ட்டு கேட்டு. அதாவது அவங்க கடலை வந்துட்டு காட்டுறதுக்கான அந்த துண்டுலலாம் தண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா, இப்படி இப்படி வருது பாருங்க. அந்த ஒரு பள்ளி இருக்குது, பள்ளியாக என்ன பில்டிங் தெரியல, பாருங்க பாருங்க. இடையில இந்த தூண் இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் வீடியோ. ட்ரோன் வீடியோ தானப்பா கேட்டேன் இந்த இடத்துக்கு அப்படின்ற மாதிரி. மினியேச்சரில் செஞ்சு வச்சுருக்காங்க குவைட் சிட்டியை, பழைய இது குவைட் சிட்டி. இது அவனையும் கொஞ்சம் போட்லாம் நிப்பாட்டி ஒரு ஃபீலிங், அந்த ஒரு பழைய சிட்டியை நீங்கள் பார்க்குற ஃபீலிங்கை வந்து தந்திருக்காங்க உங்களுக்கு. மிஸ் பண்ணவே கூடாத ஒரு இடம் குவைட்டில். ரெண்டாவது நான் ஃபஸ்ட்டு குவைட் கிராண்ட் மஸ்கோ சொல்லியிருப்பேன், ரெண்டாவது வந்து சைட் பார்க். சரிங்களா, இது கொஞ்சம் உள்ளே இறங்கி பார்க்குறதுக்கு இடம் விட்டுருந்தா நல்லா இருந்திருந்தீங்க. ஆனால் இப்படி வச்சுக்கிறேன், இதில் பேர் போட்டிருக்குங்க இபுன் காமிஸ் மொஸ்க். சாரி பாஸ், இதில் எல்லாம் பேர் போட்டிருக்கு, நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு காட்டலை. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இதை பார்த்துக்கோங்க. சரிங்களா, நான் இடத்த மட்டும் காட்டிட்டு போகிறேன். ஒரு ஊரையே சின்னதாக செஞ்சு வச்சுருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்களுக்கு தன்னோட நாட்டு மேலே பற்று இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ஒரு எப்படி ஒரு ஐடியா வந்திருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு யோசிக்கோங்க. எனக்கு கால் வலிக்குது. இந்த பக்கம் மட்டுமா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அடுத்த ஒரு இடமும் இருக்குது. அந்த பக்கமும் இந்த மாதிரி மினியேச்சர் இருக்குது. இது இப்படி விட்டோம்னா கீழால் எடுத்தோம்னாக்கா பார்க்க அந்த ஒரு ஊர் மாதிரியே இருக்கும். ஆனால் வெயிலுக்கு பெயின்லாம் போகுது. புவர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த பில்டிங்கை பாருங்க, தனியாக நல்லா அழகாக இருக்குது. பார்க்க உண்மையான பில்டிங் மாதிரியே இருக்க. அது மினியேச்சர். அப்படியே இந்த பக்கம் அடுத்த மினியேச்சர். அதாவது இது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தான் குவைட்டோட ரெட் பேலஸ். சரியா, ஜாகரா ரெட் பேலஸ். நம்ம சேனலில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, நம்ம சேனலை டெய்லி வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெட் பேலஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஆல்ரெடி போட்டேன். இதில் மிஸ்ஸிங் என்னென்னா கிணத்த காணும். வடிவேல் சொல்கிற மாதிரி கிணத்த காணும். ரெட் பேலஸில் கிணத்த காணும். ஸோ ஓகே, இது வந்துட்டு அடுத்த ஒரு ஏரியா. அந்த பக்கம் தான் பேர் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் போட்டிருக்கு. இதை இப்படி எடுத்தால் நல்லாயிருக்கும். டோன்ட் சப் பாஸ். என்ன இடம் தெரில,
மேபி நம்ம ஃப்யூச்சரில் போகக்கூடிய இடமா இருக்கலாம். இப்படி இருக்கு. அந்த இருக்குது ஐவா. போகிறேங்க ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் கேட்ஸை பற்றி பேசியிருப்பேன். கேட்டை பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோவும் அடுத்தது போடுவேன். இதுதான் அந்த கேட்ஸ். இது அல் ஜஹ்ரா கேட். இது பழைய குவைத் சிட்டி. சரிங்களா? எனக்கு இது குவைத் கவர்மெண்ட் செஞ்ச பெரிய வரோம். அதை வந்து விளக்கப்படுத்துறதுக்கு நைஸாக செஞ்சு தந்துருக்காங்க. சரிங்களா? இந்த இருக்கால் சாமியா கேட். சரிங்களா? ஃபஸ்ட்டு வரேன். நான் சொன்னேன் தெரியுமா, ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகும் சொல்லி, அது இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுறது. சரிங்களா? இந்த 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 பாகுக்கு அந்த பக்கம் ரெண்டாவது ஃபஸ்ட்டுக்கும் ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கேட் இருக்குது. சரிங்களா? நடுவில் அது இப்போ நான் அடுத்தது கொண்டு போய் காட்டுவேன். நான் கேட்டுக்குன்னு தனியாக வீடியோ வரும். இந்த தெரியுமா, இது அப்படியே வரும். சரிங்களா? இது ஒரு கேட். நீங்கள் இதுக்குள்ளால் மட்டும்தான் குவைத் சிட்டிக்குள்ளே போக வேணும். சரிங்களா? அந்த பக்கம் போக வேணும். அப்படி தான் அது வந்து இது பண்ணி வந்துருந்தாங்க. இது பேர் சாமியா கேட். இப்படியே அந்த காலத்தில் வந்துட்டு அரண் அமைச்சிருந்தாங்க அப்படின்னா நம்புவீங்களா? இப்படியே ஃபுல் சிட்டியையும் கவர் பண்ணி அங்கனிகள்லாம் அந்த இது சூக் இருந்திருக்கு. சரிங்களா? இப்படியே அந்த காலத்தில் வந்துட்டு செஞ்சு வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்புவீங்க. இது அடுத்தது அல் ஜஹ்ரா கேட். 3 கேட் வந்துடுச்சு. ஒரு கேட் மிஸ் ஆகுது. சூக் அல் முபாரக்கியா அல் ஜஹ்ரா கேட். ரைட்டு. ஒரு கேட் மிஸ் ஆகுது. 2 கேட் மிஸ் ஆகுது. தெரில எங்கிட்டு இவனுங்க ஸ்டார்ட் பண்ணி எங்கிட்ட முடிச்சிருக்கான்னு தெரில. அதில் அல் ஜஹ்ரா கேட்னு இதை போட்டிருக்காங்க. அப்படியே வந்தால் இங்கிட்டு தான் ஒரு இடத்துல கேட் வரணும். எங்கே நீங்கள் கேட் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரில. ஒரு கண்டினியூஸ் இல்லாத ஒரு இதாக இருக்குது. பட் இந்த மாதிரி கேட் அமைச்சு மக்கள் அதுக்குள்ள தான் வரணும் போகணுன்ற ஒரு சட்டத்திட்டம் இருந்துச்சு. அது மிகப்பெரிய வரலாறு. அதை படிக்க போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு படித்து தான் தெரிஞ்சு கொள்ளணும். நான் சொல்கிறத விட நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிறதே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இது போலீஸ் ஸ்டேஷன். இங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அதுக்கு போவோம். ஓகே, எங்கே ஆரம்பித்தாங்க எங்கே முடித்தாங்க அந்த கேட் அப்படின்னு சொல்லி தெரில. பட் அப்படி தான் இருந்துச்சு. கொஞ்சம் உட்காந்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கால் வலிக்குது. அங்கிட்டு கொஞ்சம் துண்டு இருக்குங்க, அதை பார்த்துட்டு வருவோமா? எங்கெங்கே எதை கொண்டு போய் வச்சுருக்காங்க அப்படின்றதே விளங்க மாட்டேங்குது. என்னோட சேர்ந்து புலம்பி வீடியோ பார்ப்பீங்க. என்னத்தை காட்டுறாங்க, என்ன இளவு ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது. பேசாமல் நம்ம இதுக்கு போனோம்னா, சூக்கு போனோம்னா, சரி சைட் பார்க்கு போனோம்னா போய்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம் போல இருக்கே அப்படின்னு யோசிப்பீங்க. பட் இப்படி யாரும் உங்களுக்கு காட்ட மாட்டாங்க. நீங்களே வந்தாலும் இப்படி சுற்றி பார்ப்பீங்களா அப்படின்ற டவுட்டு தான். இதால் சாப் கேட். பட் எனக்கு கேட் மிஸ் ஆகுது. தெரில எங்கே மிஸ் ஆகுதுன்னு சொல்லி. ஓகே, இது வந்துட்டு நம்ம வெளியில் போகிறதுக்கு இடம் தேடிட்டுருக்கோம். எல்லாம் வந்துட்டு வெளியில் போகணும். எனக்கு தெரிஞ்சு கீழே அண்டர் கிரவுண்டில் நிறைய இடம் இருக்குது. இங்கே இது வந்துட்டு ஃபுல்லாக ஓப்பனில் அப்படின்றதால நம்ம வந்துட்டு நினச்ச மாதிரி உள்ளுக்கு போகலை. அது வரையில நம்ம வந்துட்டு நார்மலாக வந்துட்டு பார்த்துட்டு போவோம். சரிங்களா? இப்படி ஒன்று வச்சுருக்காங்க, என்னன்னு சொல்லி தெரிலங்க. இப்படி ஒன்று இருக்குது. கீழே பார்க்கிங்க. இங்கேருந்து நீங்கள் கார் பார்க்கிங்க பார்த்துக்கோல. ஆனால் எப்படி பார்க்கல, அது அதுக்கிட்ட போகணும்.
இது கீழே போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கும். இது லேடிஸ் பாத்ரூம், பாய்ஸ் பாத்ரூம். அண்டர் கிரவுண்டுக்கு எப்படி போகிறது? போக இயலுமா போக முடியாதா அப்படின்றது ஒரு கேள்வியாகவே இருக்குது. யாராவது தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு பார்க்கலாம். எலவேட்டர் லாபி. Sadiq, can I go down? Huh? Down? Down. Steps na? Oh. Can I go? Thank you. Sit down parking. Down parking. Parking? Parking سيارات بس. ஓகே தேங்க்யூ. கீழே வந்து பார்க்கிங்கா, அதனால் போயிட்டு பார்க்குறதுல வேலை இல்லை. ஓகே, நம்ம எக்ஸிட் போவோம். Phase 1 just enter. நல்லா இருக்கா? அப்படியே கீழே போய் அப்படியே வரும். நல்லா செஞ்சுருக்காங்க சீரியஸாக. ஃபேஸ் 1 போய் பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக முடிச்சுட்டு கிளம்பிட்டே இருக்க வேண்டியதான். இதுக்கு மேலே என்னால் இயலாது. செம்மையாக கால் வலிக்குது, பசிக்குது, எல்லாம் செய்யுது. இப்படி ஒன்று இருக்குங்க, நல்லா இருக்குது. உங்களை தண்ணியெல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காதீங்க. மக்கள் வார டைமில் செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அந்தளவுக்கு இது ஃபேமஸ் இல்லை. சயித் பார்க்குன்ற ஃபேமஸ்ஸு, ஆனால் இதுக்குள்ளலாம் வருவாங்களா அப்படின்றது டவுட்டு தான். நான் சொன்னேன்னா லைட்டு போட்டால் செம்மையாக இருக்கும்னு வேறு லெவலில் செஞ்சு வச்சுருக்காங்க. எப்படி இருக்கு லைட்டு போட? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? கேட்குதா? ஓகே, நம்ம வந்துட்டோம். மேபி ஃபேஸ் 2க்கும் ஃபேஸ் 1க்கும் நடுவில் தான் இருக்கும் அது. ஓ மை காட், தவறான இடத்துக்கு வந்துட்டோமா? ஒரு மாதிரியாக இருக்க இடம் இல்லை. ஓவா, ஒரு நிமிஷத்தில் பயங்காட்டிடுச்சுப்பா. இது என்ன? ஸ்டேடியம்ஸ். ஐயா, அதான் அடுத்த கேட். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோக்குள்ளே போகிறோம். அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜாகுராவோட 4வது கேட். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் 2க்கும் ஃபேஸ் 1க்கும் நடுவில் அண்டர் கிரவுண்ட் டனலால் நீங்கள் வரும்போது இந்த இடத்த உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்படியான ஒரு பகுதிக்கு மத்தியில் இந்த கேட் 4 இருக்குது. இதை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னு சொன்னால் இது வந்துட்டு முக்கியமான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கேன். ஸோ இதை மெயின்டைன் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக மெயின்டைன் பண்ணுறாங்க. இல்லாட்டி இதையும் கை விட்டுருப்பாங்க. குவைட்டோட அதாவது குவைட் கேட் பார்த்து முடிச்சிட்டோம். இது 2வது குவைட் கேட் வந்து 2வது வரக்கூடிய வீடியோ தான். அதுக்கு முன்னாடி சையத் பார்க் தான் வரும். ஸோ அது முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம அதாவது பார்த்திங்கன்னா, இது பப்ளிக்காக மக்கள் வந்து போகக்கூடிய இடத்துல தான் வந்துட்டு இந்த குவைட் கேட்ஸ்லாம் இருக்குது. ஆனால் யாருக்குமே இதை பற்றின வரலாறு தெரியலை அப்படின்றது ரொம்ப கவலைக்கூடிய ஒரு விஷயம் தான். சரி, பிரச்சனை இல்லை. நம்ம வந்துட்டு குவைட்டோட ஃபேஸ் 1 பார்த்துட்டு நம்ம அப்படியே அந்த ஏரியா காலி பண்ணுவோம். கிட்டத்தட்ட 6 மணி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இந்த இடத்துல இருக்கிறது வந்துட்டு ரொம்ப லேட் ஆகிரும். நமக்கு பஸ் பிரச்சனை ஒன்று இருக்குது. ஸோ அடுத்தது தண்ணி எங்கே சரி எடுக்கலுமா அப்படின்றத வந்து செக் பண்ணணும்.